கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் 3 நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரே வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? சரி, 2 காரியத்தை இந்த வசனம் சொல்லுது. 1, நீங்களே பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயம். நம்பர் 1. நம்பர் 2 என்ன? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. இந்த 2 அறிவும் நமக்கு ரொம்ப அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பதனால என்னால் எல்லாம் செய்ய முடியும். உண்மைதான். ஆனால் அது எப்போ உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியரங்கமான பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளையும் வல்லமையும் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி மாம்சீகத்தில் என்கரேஜ் பண்ணுவாங்க. எப்படின்னா, சுகமாக முடியும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், வரங்கள் செயல்படும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படின்னா, 2வது பகுதி சேரும்போது என்ன? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவே. இந்த 2 பகுதியும் சேரும்போது தான் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வெளியரங்கமான கிரியைகளை நம்மளால எதிர்பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். நான் மோசேக்கு சீனாய் மலையில் தெய்வம் என்ன பண்ணுறாருன்னா, எப்பா நான் உங்களோட வாசம் செய்ய விரும்புகிறேன், உங்களுக்குள்ள நடுவில் நான் உலாவ விரும்புகிறேன்ப்பா, அதனால என்ன பண்ணு, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுன்னு சொல்லி பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன செய்கிறாருன்னா ஆண்டவர் மோசே கையில் கொடுத்து அனுப்புறார். என்ன கொடுத்தாலும் அதை கட்டக்கூடிய ஞானமும் அறிவும் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா பெசலேல் கிட்ட இருந்துச்சு. அவர் ஞானமா அறிவா அதை பியூட்டிஃபுல்லாக கட்டி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அழகாக கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி பைபிள் சொல்லுது, தேவனுடைய மகிமை அந்த கூடாரத்தின் மேலே வந்து இறங்கினது. அதே போலதான் சாலமோனுடைய ஆலயத்துக்கும் நம்ம பார்க்க முடியும். அப்போ புதிய உடன்படிக்கையில் இயேசு சுவாமி என்ன பண்ணார்னா, நம்மளை அவர் தங்குகிற ஆலயமாய் மாற்றுகிறதற்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொண்டு வந்தார். மேலே இருந்து அந்த கம்ப்ளீட் பிளானை நம்மளை அவருடைய ரெசிடெண்ட்டாக மாற்றுறதுக்கு பியூட்டிஃபுல்லாக எடுத்துட்டு மேலேருந்து பிளான்ஸோடு இறங்கி வந்தாலும் இப்போ நம்மளை கட்டக்கூடிய அந்த பொறுப்பு யாருக்கிட்ட, ஞானம் யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருக்குது. அதனால தான் இது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஆலயத்தை கட்டுகிறதற்கு நீங்களும் நானும் அனுமதிக்கிறோமாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ அனுமதிப்போம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவே என்கின்றத நாம புரிஞ்சுக்கிட்டா தான் கட்ட அனுமதிப்போம். எப்படி? ஆண்டவரே, நான் என்னுடையவன் அல்ல, உங்க விருப்பம் என்ன, நீங்க எதை வாஞ்சிக்கிறீங்க, எந்த குணத்தை மாற்றணும், எந்த சுபாவத்தை நான் மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லி அவர் கட்டுகிறதுக்கு நீங்க எப்போ அலோவ் பண்றீங்களோ அப்போ அவர் அழகா கட்டுவார். கட்டி முடிக்கும் போது என்ன நடக்கும்னா, எப்படி பழைய உடன்படிக்கையில் தேவ மகிமை வந்ததோ அதே போல கர்த்தருடைய மகிமை நம்ம மேல வரும். அந்த மகிமை பலருக்கும் ஊழியம் செய்யும். நீங்க நினைச்சது போல, நம்ம வேதத்துல படிக்கிறது போல, வரங்களினாலும் அப்போஸ்தலர் காலத்துல நடந்தது போல நம்மளுடைய காலங்களில் நடக்கும். ஆனா அதுக்கு முக்கியமான ஒன்று, நமக்குள்ள வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் முதல்ல இந்த ஆலயத்தை அழகா கட்டுகிறதற்கு நான் அனுமதிக்கணும். எல்லா காரியங்களுக்கும் அவருக்கு ஒத்து போகணும். அவரை ஒரு நாளும் துக்கப்படுத்தாதபடிக்கு நான் பார்த்து கொள்ளணும். அப்படி இருக்கும்போது அவர் ஒன்று விஷயமா கட்டி அவருடைய மகிமையை என் மேல வைக்கும்போது மகிமையான கிரியைகளை கர்த்தர் நம் மூலமாய் செய்வார் என்கின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்கின்றதை புரிந்து கொண்டு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை அணுகும்போது உங்களையும் கர்த்தர் வல்லமையான கருவியாய், பாத்திரமாய், ஆலயமாய் மாற்றுவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி. உங்களுடைய 3 நிமிஷத்திற்கு நன்றி. இது ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. I'll see you in another video. Until the love, the grace and the protection of God be with us. Amen. God bless you.